தமிழ் ராக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாலிவுட் நடிகர் சல்மான் கானை படுகொலை செய்ய சிறையில் இருந்து கொண்டே தாதா லாரன்ஸ் பிஷ்னோய் கூலிப்படைக்கு ரூபாய் 20 லட்சம் கொடுத்ததாக திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி இருக்குது. இதுதான் இப்போ சோஷியல் மீடியாக்களில் பேசு பொருளாகவும் மாறியிருக்கு. சல்மான் கானை மைனர் சிறுவர்களை வச்சு படுகொலை செஞ்சுட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து இலங்கைக்கு தப்பிச் செல்லவும் திட்டம் திட்டப்பட்டதாக மும்பை போலீசார் தாக்கல் செய்த 350 பக்க குற்றப்பத்திரிகையில் பகீர் தகவல்கள் இடம்பெற்றிருக்கு. மும்பையில் நடிகர் சல்மான் கான் வீடு மேல கடந்த ஏப்ரல் 14ஆம் தேதி மர்ம நபர்கள் திடீரென துப்பாக்கிச்சூடு நடத்தினர். மகாராஷ்டிரா மாநிலத்தை அதிர வைத்த இந்த சம்பவம் தொடர்பாக மும்பை போலீசார் விசாரணை நடத்தினாங்க. இந்த விசாரணையில குஜராத்தை சேர்ந்த விக்கி குப்தா, சாகர் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இவர்களுக்கு துப்பாக்கிகளை சப்ளை செய்ததாக ஷோனு பிஷ்னோய், அனுஜ் தாப்பான் ஆகியோரும் கைது செய்யப்பட்டாங்க. ஆனா போலீஸ் லாக்அப்ல அனுதாபன் தற்கொலை செஞ்சுட்டாரு. இந்த வழக்கின் தொடர்ச்சியான விசாரணையில மும்பை சிறையில் இருக்கும் நிழல் உலக தாதா லாரன்ஸ் பிஷ்னோய் உட்பட 17 பேர் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இவ்வழக்கில் தான் மும்பை போலீசார் பல அதிர்ச்சி தகவல்களுடன் 350 பக்க குற்றப்பத்திரிகையை தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. மும்பை போலீசார் தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையில சிறையில் இருந்தபடியே சல்மான் கானை கொலை செய்ய லாரன்ஸ் பிஷ்னோய் தான் ரூபாய் 25 லட்சத்தை கூலிப்படைக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுத்திருக்கிறாரு. சினிமா படப்பிடிப்பு தளங்கள் அல்லது பொது இடங்கள்ல சல்மான் கானை கொலை செய்வதுதான் திட்டமாம். இதற்காக மைனர் சிறுவர்களுக்கு பயிற்சிகளும் கொடுக்கப்பட்டிருக்கு. AK-47 ரக துப்பாக்கிகளை பாகிஸ்தான்ல இருந்து கடத்தி வரவும் திட்டமிட்டிருக்கிறாங்க. மேலும் சல்மான் கானை படுகொலை செஞ்சுட்டு மகாராஷ்டிராவில இருந்து தமிழ்நாட்டுக்கு தப்பி ஓடி வந்து அப்புறம் இலங்கைக்கு கடல் வழியே சென்று தலைமறைவாகவும் திட்டம் தீட்டப்பட்டிருந்தது அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கு.